இவர்கள் பாரதத்திற்கு எதிராக சதிகள் செய்தார்கள். அவர்களை பாரதம் சொடுக்கு போட்டு முடித்து விட்டது. பாரதத்தின் இந்த செயல்பாட்டால் பாகிஸ்தானம் கடுமையான ஏமாற்றத்தால் சூழப்பட்டு விட்டது. அதிர்ச்சியில் ஆழ்ந்தது, செய்வதறியாமல் திகைத்தது. மேலும் இந்த திகைப்பு காரணமாக அவர்கள் மேலும் ஒரு வெறி செயலில் ஈடுபட்டார்கள். தீவிரவாதிகளுக்கு எதிரான பாரதத்தின் நடவடிக்கைகளில் ஒத்துழைப்பு தருவதற்கு பதிலாக பாகிஸ்தானம் பாரதத்தின் மீது தாக்குதல் நடத்த தொடங்கியது. பாகிஸ்தானம் நமது பள்ளிகள், கல்லூரிகளின் மீதும், குருத்வாராக்களின் மீதும், கோயில்கள் மீதும், சாதாரண குடிமக்களின் வீடுகளை குறிவைத்து தாக்கினார்கள். பாகிஸ்தானம் நமது ராணுவ முகாம்களின் மீது தாக்குதல் தொடுத்தது. ஆனால் இதிலும் கூட பாகிஸ்தானத்தின் முகத்திரை கிழிக்கப்பட்டது. உலகமே பார்த்தது. அதாவது எப்படி பாகிஸ்தானத்தின் ட்ரோன்களும் பாகிஸ்தானத்தின் ஏவுகணைகளும் பாரதத்தின் முன்பாக துரும்புகளைப் போல நொறுங்கின என்பதை. பாரதத்தின் சக்தி வாய்ந்த வான் பாதுகாப்பு முறைகள் அவற்றை வானிலேயே தவிடுபொடியாக்கிவிட்டன. பாகிஸ்தானம் அடுத்ததாக எல்லையின் மீது போர் தொடுத்தது. ஆனால் பாரதம் பாகிஸ்தானத்தின் மைய பகுதியிலேயே தாக்குதல் தொடுத்தது. பாரத நாட்டின் ட்ரோன்கள், பாரத நாட்டின் ஏவுகணைகள் மிக துல்லியத்தோடு இலக்குகளை சென்று தாக்கின.